ஓம் விநாயகா போற்றி. நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை. ஆம், இன்று ஒரு சிறப்பான கோவிலை பற்றி பார்க்க இருக்கிறோம். அது காணிப்பாக்கம் விநாயகர் கோவில். இந்த கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் காணிப்பாக்கத்தில் சுயம்பு வரசித்தி விநாயகர் கோவில். இது 1000 ஆண்டுகள் பழமையானது. இத்தலத்தில் விநாயகர் வளர்ந்து கொண்டிருப்பது அதிசய நிகழ்வாக கருதப்படுகிறது. விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்வது வழக்கம். ஆனால் இங்கு கிணற்று நீரை நைவேத்தியம் செய்கிறார்கள். சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய விநாயகர் கருவறையில் கிணற்றின் மீது எழுந்தருளியிருக்கிறார். இதிலிருந்து சுரக்கும் புனித நீரே இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தன்னை நாடி வருவோருக்கு பணபலம், உடல் நலம், முயற்சியில் வெற்றி தருவதால் வரசித்தி விநாயகர் எனவும் அழைக்கப்படுகிறார். அந்த காலத்தில் விகாரபுரி என்ற கிராமத்திற்கு அருகில் மாற்றுத்திறனாளிகளான 3 சகோதரர்கள் இருந்தனர். அவர்களுக்கு சொந்தமான காணி நிலத்தில் விவசாயம் செய்ய கிணற்று நீரை பயன்படுத்தினர். நாளடைவில் கிணறு வற்றியதால் அதை ஆழப்படுத்தினர். அங்கிருந்து பாறை மீது மண்வெட்டி படவே இரத்தம் பீரிட்டது. மூவரும் அந்த பாறையை தொட்டபோது அவர்களின் உடற்குறை நீங்கியது. மண்வெட்டி விநாயகரின் தலையில் பட்டதால் இரத்தம் கொட்டியது. ஏனென்றால் கிணற்றுக்குள் விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளித்தார். அந்த இரத்தத்தை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. ஊரார் உதவியுடன் 100கணக்கான இளநீரால் அபிஷேகம் செய்தனர். அவர்களுக்கு சொந்தமான காணி நிலத்தில் இளநீர் ஓடியதன் காரணமாக இத்தலம் காணிப்பாக்கம் என அழைக்கப்பட்டது. அந்த கிணற்றுக்குள்ளேயே விநாயகரை வழிபட்டு வந்தனர். நீண்ட காலத்திற்கு பிறகே கோவில் கட்டப்பட்டது. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் இங்குள்ள கிணற்றின் மீதே எழுந்தருளி இருக்கிறார். மூலவரை சுற்றி இப்பொழுதும் கிணறு இருப்பதை காணலாம். இந்த கோவில் சித்தூரிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருப்பதியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில் தங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி.